இப்போ நம்ம செய்ய போகிறது கத்திரிக்காய் பிரட்டல். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச உடனே மிளகு போட்டுக்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையும் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரே ஒரு ஆனியனையும் போட்டு வதக்கலாம். மிக்சியில் வதக்கின வெங்காயம், மிளகு, இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இது மொத்தம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காயில் இந்த சைடில் 4 ஒரு கோடு, பேக் சைடில் ஒரு 4 ஒரு கோடு போட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்க வேண்டியது தான். எண்ணெய் காஞ்சதும் அதில் கறிவேப்பிலையை போட்டணும். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே இந்த கத்திரிக்காயெல்லாம் எண்ணெய் ஊற்றி எடுத்து மிச்சம் இருக்கிற கொத்தியும் அது மேலே போட்டுக்கலாம். அதை வேடிக்கூடாது. உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம், அந்த பேஸ்ட் அரைக்கும்போது. அப்புறம் பார்த்துட்டு மேலாக்க வெந்ததுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம், உப்பு கம்மியாக இருந்தால். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கத்திரிக்காய் பிரட்டல் தயார். சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக முள் கத்திரிக்காயில் செய்வோம், ஆரணி முள் கத்திரிக்காய்னுவாங்க. அதில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இங்கே ப்ளூ கத்திரிக்காய் தான் கிடச்சிது, அதனால் இந்த ப்ளூ கத்திரிக்காயில் செஞ்சேன். நல்லா தான் இருக்குது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.